भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासना सक्तम श्री विद्यापीठभूषणம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி தமிழ் பாடல்களை இல்லந்தோறும் கொண்டு சேர்க்கும் மிகப்பெரிய பணியை ஜி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அபிராமி அந்தாதியினுடைய அருமையான பாடல் 21. மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை புங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே. தேவி எப்படிப்பட்டவள், தேவியினுடைய உருவம் என்ன, வடிவம் என்ன, அவளுடைய பேரழகு என்ன என்பதை தொடர்ச்சியாக அவருடைய தியானத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். தேவியை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவள் இந்த உலகத்திலே நித்திய சுமங்கலி என்று நாம் சொல்லுகிறோம். ஆகையினாலே தான் எடுத்தவுடனேயே சொல்லுகிறாள் மங்களை. தேவி எப்படி இருக்கிறாள்? எப்பொழுதுமே சுமங்கல்யை நமகா என்று சொல்லி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும். நித்திய சுமங்கலி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்ற ஸ்லோகம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. தேவி சுமங்கலியாக இருக்கிறாள், நித்திய சுமங்கலியாக இருக்கிறாள். அவளுக்கு மங்களாம்பிகை என்ற பெயர். கும்பகோணத்திலே ஒரு அருமையான தலம், அந்த தலத்திலே மங்களாம்பிகை என்று தேவியினுடைய திருநாமம், எல்லோருக்கும் தெரிந்த நாமம். மகாமக குளம் என்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக சிறப்பாக மாசி மகத்தை கொண்டாடக்கூடிய அந்த தலத்திலே, அந்த ஆலயத்திலே எம்பெருமான் கும்பேஸ்வரர், அம்பாள் பெயர் மங்களாம்பிகை. அப்படிப்பட்ட அருமையான அந்த தலத்திலே வீட்டிருக்கக்கூடிய அம்பிகையினுடைய மங்களாம்பிகையினுடைய சிந்தனை அவருக்கு நினைவுக்கு வருகிறது. மங்கலை செங்கலசம் முலையாள். தேவியினுடைய அருமையான தன பாரங்களிலே திருஞான சம்பந்தருக்கு பால் அளித்த அந்த அற்புதமான தன பாரங்கள் ஒரு குழந்தையாக இருக்கிற பொழுது தாய்க்கு அந்த தன பாரங்களை பற்றிய சிந்தனை அவருக்கு நினைவுக்கு வருகிறது. மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள். அவள் யார் என்று கேட்டால், இமயாசலத்திலே இருந்து இந்த உலகத்திற்காக வடிவெடுத்து வந்த தாய் பார்வதியாக இந்த தேவி உலகத்திலே அவதாரம் செய்கிற பொழுது 1000 இதழ் தாமரையிலே தேவி பூத்து இருந்தாள். அந்த 1000 இதழ் தாமரையிலே இருந்து இமயாசலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசன், பேரரசன் எடுத்து வளர்த்தான். வரைராசனுக்கு இருகண் மணியாய் உதித்த வளர் காதலி பெண் உமையே என்று சொல்லுவார் தாயுமானவர். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்தவளாக தேவி இருக்கிறாள். அவள் மலையிலே பிறந்தவளாக இருக்கிறாள். அப்படி மலையிலே பிறந்தவளாக இருந்ததினாலே தான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும் சுமேரு மத்திய சிருங்கஸ்தா என்று சொல்லும், மலையாச்சல வாசினி என்று சொல்லும். அப்படி தேவியினுடைய மிக உயர்ந்த தன்மை, பனிமாமலர் என்று சொல்லுவார்களே, அப்படி பனி மலையிலே தேவி பிறந்தாள். அவள் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருப்பவள். இந்த உலகத்திலே யாரால் குளிர்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டால், இப்பொழுது நாம் செயற்கையாக ஏசியை வைத்துக்கொண்டு குளிர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயல்பிலேயே அந்த மலை குளிர்ச்சியானது. அந்த மலையிலே இருந்து தோன்றிய பார்வதி தேவியை யார் இடையராது சிந்திக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் சகசிராரத்திலே அமுத கலசம் பொங்கி அதன் மூலமாக குளிர்ச்சியை அனுபவித்து கொண்டே இருக்கிறவர்கள். வெளியிலிருந்து எத்தனை தான் வெப்பம் தாக்கினாலும் கூட அவருடைய ஹிருதயம் யார் தேவியை பூஜிக்கிறார்களோ, யார் தேவியை பஜிக்கிறார்களோ, யார் தேவியை ஆராதனை செய்கிறார்களோ, யார் தேவியினுடைய திருப்பாதங்களே இடையராத அன்பாக இருக்கிறார்களோ அவர்களுடைய இதயம் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது கூல் என்ற வார்த்தையை சொல்லுகிறோமே, நம்முடைய மனதிற்கு அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும். அப்படியாக சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதே. இந்த பாடல் தேவியினுடைய திருமேனி அழகை சொல்லக்கூடிய பாடலுக்கு என்ன புண்ணியம், என்ன பலன் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். தேவியை வழிபடாமல் இருந்த பாவம் நீங்குவதற்காக இந்த பாடலை படிக்க வேண்டும். தேவியை வழிபடாமல் இருந்தால் என்ன அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுகிறார். தேவியை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் அதற்கு சொல்லுவார், ஆம் அளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபரே என்று சொல்லுவார். ஆம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே தேவியை வழிபாடு செய்தால் அவர்கள் இந்த உலகத்திலே 7 உலகத்திற்கும் தலைவராக வரக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பார்களாம். ஆமளவும் தொழுவார் என்று நாம் சேர்த்து சொன்னால் முடிந்த வரைக்கும் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கும் கூட அதே பலன்தான் கிடைக்கிறது. ஆனால் வழிபாடு செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன ஆகிறார்கள் என்று கேட்டால்,
ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒருவன் வந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் தேவியை முன் ஜென்மங்களிலே மாத்திரை பொழுது கூட வணங்காமல் இருந்தான் என்று பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுகிறார். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுது மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணங்குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரங்கொண்டு பலிக்குழலா நிற்பர் பாரங்குமே என்று சொல்லுகிறார். அப்படி குணங்குன்றி பிச்சை எடுப்பவர்கள் கூட கொஞ்சம் குணவான்களாக இருப்பார்கள். கொடுக்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை மகாராசி, இன்னொரு நாளிலே தாருங்கள் என்று கேட்பார்கள். சில மூர்க்கர்கள் பிச்சை எடுத்தால் பிச்சை போட்டவர்களையே ஏசுவார்கள், திட்டுவார்கள். அப்படி குணங்கெட்டு போய் ஒருவன் பிச்சை எடுக்கிறான் என்று சொன்னால் கோத்திரம் கல்வி குணங்குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலா நிற்பர். அப்படி திட்டுபவனை திரும்ப இவர்கள் ஏசுவார்கள். யார் தர்மம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஏசுவார்கள். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுது. தமிழிலே மாத்திரை என்பது ஒரு அளவு. அந்த அளவு கூட அவர்கள் நினைக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த கதிக்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் தேவியை வழிபடாமல் இருந்த பாவம் நமக்கு நீங்க வேண்டும் என்பதற்காக இறைவனை வழிபாடு செய்தால்தான் நமக்கு நல்வினை கிடைக்கிறது. யார் இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பராசக்தியை, தேவியை, அம்பிகையை, அந்த மலையாச்சலவாசினியை, மங்கலையை, சுமங்கலையை, மங்கலை செங்கலசம் உலையாள் மலையாள் என்று அபிராமி அந்தாதி சொல்லுகிறதே, அப்படி எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தேவியை ஆனந்தமாக நாம் ஆராதனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் குளிர்ச்சியான தென்றல் வீசக்கூடிய அருமையான வசந்த காலம் உருவாகும். அத்தகைய வசந்த காலத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெறுவோம். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வோம். வாழ்க்கையெல்லாம் வசந்தமாக்குவோம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் பிட்சை எடுத்துக்க போகிறாரா இல்லை உபவாசத்தை தொடர போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகா சுவாமிகள் உபவாசத்தை பூர்த்தி பண்ணிக்கணும், பிட்சையை எடுத்துக்கணும் அப்படின்னு மடத்தோட கஜானாவை பார்த்து கொண்டிருந்த, அதாவது நிதி நிலைமையை கவனித்து கொண்டிருந்த ராமச்சந்திரையர் விரும்புகிறார். அந்த ராமச்சந்திரையர் கடைசியாக எல்லா போராட்டமும் பண்ணி பார்த்துட்ட பிறகு மகாபெரியவா மசீவே மாட்டேங்கிறா. மகாபெரியவா தான் எடுத்த முடிவில் ரொம்ப சிரமமாக இருக்கார். அதாவது உபவாசத்திலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடாது, உபவாசத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சிரமமாக இருக்கார். ஆனால் மகா சுவாமிகளை இந்த உபவாசத்திலிருந்து வெளியே இழுத்துட்டு வந்து பிட்சையை தொடர வைக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரையர் தீர்மானிக்கிறார். கடைசி அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறார். நீங்கள் நாளையிலேருந்து பிட்சை எடுத்துக்கலைன்னா நான் இந்த மடத்தை விட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறார். போய்க்கோயேன், நீ போனால் மடம் நடக்காதா என்ன அப்படின்னு மகா சுவாமிகள் புன்னகையோடு சொல்கிறார். கவனிக்கணும், கோபத்தோடு சொல்லலை, புன்னகையோடு சொல்கிறார். நீ இல்லைன்னா மடம் நடக்காதா அப்படிங்கிறார். ராமச்சந்திரையர் சொல்கிறார், இல்லை பெரியவா, இந்த லோகத்தை விட்டே நான் போயிடலான்னு இருக்கேன். நீங்கள் நாளைக்கு பிட்சை எடுத்துக்கலைன்னா இந்த லோகத்தை விட்டே நான் போயிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறார். மகா சுவாமிகள் என்கிற அந்த கருணை தெய்வம் அப்பத்தான் இறங்கி வர்றது. நமக்காக நாம் பிட்சை எடுத்துக்கலை அப்படிங்கிறதுக்காக இவன் உலகத்தை விட்டு போகிறேன்னு சொல்கிறானே, இவன் எதுக்காக உலகத்தை விட்டு போகணும்? சரி, நம்ம பிட்சை எடுத்துட்டுருவோம் அப்படின்னு தீர்மானித்து மகா சுவாமிகள் ராமச்சந்திர ஐயரை பார்த்து, கவலைப்படாத ராமச்சந்திரா, நான் பிட்சை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷம் பெரியவா, நீங்கள் நாளையிலேருந்து பிட்சை எடுத்துக்கிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். மகா சுவாமிகள் அடுத்து சொல்கிறார், யார் நாளைக்குன்னு சொன்ன? பிட்சை எடுத்துக்கணும்னு தீர்மானிச்சாச்சு, பிட்சை எடுத்துக்கணும்னு நீ ஆசைப்படுற, இப்போலேருந்து நான் பிட்சையை எடுத்துடுறேன் அப்படின்னு மகா பெரியவா சொல்கிற. ராமச்சந்திரையருக்கு சந்தோஷமான சந்தோஷம். அந்த கருணை தெய்வம் தன்னோட உபவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு இப்போலேருந்தே பிட்சை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது, இந்த நேரத்திலிருந்தே நான் உட்கொள்ள தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறது. கடிகாரத்தை பார்க்குறார், மணி ராத்திரி 10:15 மணி. ஒரு 10:15 மணிக்கு மகா சுவாமிகள் எதை பிட்சையாக எடுத்துப்பார் அப்படின்னு யோசிக்கிறார். ராமச்சந்திரையர் யோசிக்கிறார், இப்போ அகால வேலை ஆயிடுத்து,
இனிமேல் மகா சுவாமிகள் வேறு எதையும் எடுத்துக்க மாட்டார். அதனால் பாலும் பழத்தையும் கொண்டு வந்து வைப்போம். சில பழங்களையும் கொஞ்சம் பாலையும் மகா சுவாமிகள் குடிச்சுடுவார். அதோட இன்றைய தினம் முடிஞ்சு போயிடும். நாளைய தினத்திலிருந்து அந்த பிக்ஷை பண்ணுறவரை கூப்பிட்டு என்னென்ன மெனுவோ கேட்டு சேர்த்துக்க சொல்லலான்னு தீர்மானிக்கிறார் ராமச்சந்திரையர். இருந்தாலும் அந்த வேளையில் மகா சுவாமிகள் என்ன பழத்தை சாப்பிடுவார், பால் எந்த அளவுக்கு குடிப்பார் அப்படிங்கிறது ராமச்சந்திரையருக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறார், அந்த பிக்ஷை கைங்கரியம் பண்ணுறவரை கூப்பிடுறார். இருந்த இடத்திலிருந்தே அவர் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து அவர் பேரை சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட முற்படும் போது மகா சுவாமிகள் ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறார். கூப்பிடுறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்து என்ன பெரியவாங்கிறார். நீ தானே பிக்ஷை பண்ணணும்னு சொன்ன, இந்த பிக்ஷையை நீயே எனக்கு பண்ணி வை, நீ எதுக்கு அவனை கூப்பிடுற அப்படின்னு சொன்ன உடனே ராமச்சந்திரையர் சொல்கிறார், இந்த பிக்ஷைக்கு உண்டான அளவு அவனுக்கு தானே தெரியும் பெரியவா, அதனால் அவனை கூப்பிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிக்ஷை பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட, என்னோட உபவாசம் பூர்த்தி ஆகணும்னு நீ ஆசைப்பட்ட, அதனால் இந்த பிக்ஷையை நீயே ஆரம்பிச்சு வை அப்படிங்கிற. ராமச்சந்திரையருக்கு கூடுதல் சந்தோஷம். ஆஹா, மகா சுவாமிகளுக்கு, இந்த கருணை தெய்வத்துக்கு, இந்த நடமாடும் தெய்வத்துக்கு நாமளே பிக்ஷை பண்ண போகிறோமே அப்படிங்கிற சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறார், உள்ளே போகிறார். ஒரு தட்டு நிறைய என்னென்ன பழங்கள் இருக்கோ பழங்களை கொண்டு வைக்கிறார். கொஞ்சம் பாலையும் கொண்டு வைக்கிறார். மகா சுவாமிகளுக்கு முன்னால் வைக்கிறார். வச்சுட்டு மகா சுவாமிகளை பவ்யமாக நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒரு கையை கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கார். அந்த தெய்வம் இதுலேருந்து ஒரு சில பழங்களை எடுத்துக்கும், கொஞ்சம் போகிற பாலை குடிக்கும். குடிச்சுட்டு இன்றைக்கி சயனத்துக்கு போய்டும், நாளையிலேருந்து பிக்ஷையை ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கார் ராமச்சந்திரையர். மகா சுவாமிகள் இந்த பழங்களையும் பாலையும் பார்த்தார். பார்த்த உடனே ராமச்சந்திரையரை பார்க்குறார். ஏண்டா இன்னைக்கு சுக்கிரவார பூஜை முடிஞ்சிருக்குமே, அந்த சுக்கிரவார பூஜை முடிஞ்ச பிரசாதம் இருக்குமேடா, சொஜ்ஜி இருக்குமே, சுண்டல் இருக்குமே, அதெல்லாம் எங்கடா, அதை கொண்டு வா அப்படிங்கிற. ராமச்சந்திரையருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, பாலையும் பழத்தையும் மீறி மகா சுவாமிகள் வேற ஏதான ஆகாரம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு உடனே துண்டை இடுப்பில் கட்டிண்டு விறுவிறுவிறுன்னு உக்ரான அறையை நோக்கி போகிறார். அதாவது இந்த நிவேத்திய பதார்த்தங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்தை நோக்கி போகிறார். அந்த அறைக்குள்ளே போய் ஒரு பெரிய வாளியில் அந்த சொஜ்ஜி அப்படிங்கிறது வச்சுருக்கா. அது ஒரு இனிப்பு பதார்த்தம். அந்த சொஜ்ஜியை எடுத்துக்கிறார். இன்னொரு தூக்க பார்க்குறார், அதில் சுண்டல் இருக்குது. அந்த சுண்டலையும் எடுத்துக்கிறார். இந்த 2 தூக்கையும் எடுத்துட்டு நேர மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரார். மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த 2ஐயும் வச்சுட்டு மகா சுவாமிகளை பார்க்குறார். பெரியவா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கார் ராமச்சந்திரையர். மகா சுவாமிகள் பார்க்குறார். திடீர்னு என்ன பண்ணுறார், அந்த சொஜ்ஜி எடுத்துக்க ஆரம்பிக்கிறார், அந்த சுண்டலை எடுத்துக்க ஆரம்பிக்கிறார். மகா சுவாமிகள் எப்போ கை வச்சார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியறது. அந்த ராமச்சந்திரையர் பார்த்துட்டு இருக்கார். ஒரு சில நிமிடங்கள் கழித்து, என்ன கவனிக்கணும், ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த 2 தூக்குமே காலியாக இருக்குது. அந்த தூக்கில் நிறைய சொஜ்ஜி இருந்தது, இன்னொரு தூக்கில் நிறைய சுண்டல் இருந்தது. இதுலேருந்து மகா சுவாமிகள் லேசாக ஒரு சிட்டிகை, ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிடுவார்னு நினச்சி அந்த தூக்கை கொண்டு வந்து வச்சார். அந்த 2 தூக்கும் ஒரு சில நிமிடங்களில் காலியாக போச்சு. மகா சுவாமிகள் ஒரு புன்னகையோட அந்த தூக்கை தள்ளி வச்சுட்டு அடுத்து எதடா எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். பிக்ஷை எடுத்துக்கணும்னு அவர் தானே சொன்னார். பிக்ஷையை எடுத்துக்கணும் பெரியவா அப்படின்னு சொன்னார் ராமச்சந்திரையர். இந்த 2 தூக்க காலி பண்ணிட்டார். அடுத்து எதடா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே ராமச்சந்திரையர் கொஞ்சம் பதறி போய், பெரியவா இந்த பழங்கள்லாம் எடுத்துக்கலாமே, இவ்வளவு பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகள் பிக்ஷையை எடுத்துக்கணும். பல நாட்களாக உபவாசம் இருந்துருக்கார்.
அந்த உபவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு திரும்ப பழையபடி பிக்ஷையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மடத்தோட நிதி நிர்வாகத்தை பார்த்துட்டு வந்த ராமச்சந்திர ஐயரோட ஆசை. ஒரு சில வாக்குவாதங்களுக்கு பிறகு மகா சுவாமிகள் வயிறார பிக்ஷை எடுத்துக்கணும்னு சொல்றியே, நீயே பண்ணி வை, நான் இப்போவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாக பிக்ஷையை ஆரம்பித்தார். அந்த தூக்கில் பாதிக்கு மேலே ரெண்டுமே இருந்தது. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அந்த 2 தூக்கும் காலியாக போயிடுத்து. அடுத்து மகா சுவாமிகள் பார்க்குறார், இது காலியாக எடுத்து அடுத்து நான் எதை பிக்ஷையை எடுத்துக்கணுங்கிறார். உடனே கொஞ்சம் அதிர்ச்சியோடு அந்த பழங்களை பார்த்து கை நீட்டுறார், இந்த பழங்களை எடுத்துக்கலாங்கிறார். மகாபிரியப்பா என்ன பண்ணுறார், அந்த பழத்திட்டில் கையை வைக்கிறார். கையை வைக்கிறத பார்க்குறார் ராமச்சந்திர ஐயர். சும்மா ஒரு சில வினாடிகள் கடந்து போயிருக்கும், ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள அந்த பழத்தட்டு காலியாக போயிடுத்து. நன்னா கவனிங்கோ, மகா சுவாமிகள் பிக்ஷை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். யாருக்காக சொன்னார்? ராமச்சந்திர ஐயரோட சந்தோஷத்துக்காக. அந்த மகான் தனக்காக பிக்ஷை எடுத்துக்கல, தான் உபவாசத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டது. அந்த உபவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு ராமச்சந்திர ஐயரோட சந்தோஷத்துக்காக பிக்ஷை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சுஜ்ஜி காலியாச்சு, சுண்டல் காலியாச்சு, ஒரு பெரிய பழத்தட்டு காலியாச்சு. இது காலியான உடனே மகா சுவாமிகள் ராமச்சந்திர ஐயரை பார்க்குறார். என்னடா இருக்குது அடுத்து என்ன இருக்குது, இதெல்லாம் காலியாக போயிடுத்து. ராமச்சந்திரியர் விதிர்க்க மகா சுவாமிகளை முழிச்சு பார்க்குறார். என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அடுத்து எதை கொண்டு வந்து வைக்கிறதுன்னு தெரியல. மகா சுவாமிகளை பார்த்துட்டு இருக்கார், திக்பரமையோடு பார்த்துட்டு இருக்கார். மகா சுவாமிகள் சொல்கிறார், ஏண்டா என் பசியை கிளப்பி விட்டுட்டியே, நீ தானே சொன்ன பிக்ஷை எடுத்துக்கணும்னு சொன்னேன், வயிறார பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், வயிறார பிக்ஷை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், இப்போ என் பசியை கிளப்பி விட்டுட்டியே, இப்போ என்னடா இருக்குது அடுத்தது கொண்டா அப்படிங்கிறார் மகா சுவாமிகள். உடனே நேரம் உள்ளே போகிறார். ஒரு பெரிய தூக்கில் பால் இருக்குது. அந்த பாலை ஒரு கூஜால ஊற்றிக்கிறார். ஒரு கூஜால ஊற்றிண்டு அந்த கூஜா பாலை கொண்டு வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் வைக்கிறார். இதுக்கு மேலே மகா சுவாமிகளுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. சொஜ்ஜி சாப்பிட்டாச்சு, சுண்டல் சாப்பிட்டாச்சு, பழங்கள் சாப்பிட்டாச்சு, இனிமே பாலை குடிச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திர ஐயரே தீர்மானித்து மகா சுவாமிகள் அடுத்து பாலை குடிச்சுட்டு சயனத்துக்கு போகணும் அப்படின்னு தீர்மானித்து பாலை ஒரு கூஜாவை கொண்டு வச்சார். அந்த கூஜாவை கொண்டு வச்ச உடனே மகா சுவாமிகள் அதை திறந்து அந்த பால் எடுக்கிறத தான் பார்த்தார். அடுத்த நிமிஷம் காலி கூஜாவை கீழே வச்சார். ராமச்சந்திரையர் திக்பிரமையோடு பார்த்துட்டு இருக்கார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மகான் கிட்ட நாம் ஏதோ சொல்லிட்டோமே, பிக்ஷை எடுத்துக்க சொல்லி ஒவ்வொரு பதார்த்தமாக கொண்டு வந்து வச்சோம், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் ராமச்சந்திர ஐயர். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. இந்த மகானுக்கு அடுத்து என்ன கொண்டு வந்து வைக்கிறது, அடுத்து பிக்ஷையை எனக்கு ஏதானு கொண்டு வந்து வைடா, ஏதாவது கொண்டு வந்து கொடுடா அப்படின்னா எதை கொடுக்கறதுன்னு அவருக்கு தெரியல. குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்கார். அதிர்ச்சியோட மகா சுவாமிகளை பார்த்துட்டு இருக்கார். அடுத்து என்னடா அப்படின்னு மகா சுவாமிகள் திரும்ப கேட்குறார். பாலையும் குடிச்சு முடிச்சிட்டார். அடுத்து என்னடா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ராமச்சந்திர ஐயருக்கு அப்போதுதான் புரிந்தது, இதுவரை தான் விளையாடியது ஒரு தெய்வத்திடம் என்று. ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்மால் விளையாட முடியுமா? நாம் நினைச்ச இழுப்புக்கு அந்த தெய்வத்தை நாம் இழுக்க முடியுமா? அந்த தெய்வம் ஒரு தீர்மானத்தோடு இருக்கு. அந்த தெய்வத்தோட தீர்மானத்தில் குறுக்கிடுவதற்கு மனிதர்களாகிய நாம் யார்? நம்மளாம் மனுஷர். நமக்கு எல்லா விதமான ஆசாபாசங்கள் உண்டு, சகல விதமான தேவைகள் உண்டு, பலவிதமான ருசிகள் நமக்கு தேவை. நம்ம நாக்குக்கு பலவிதமான பதார்த்தங்கள் தேவை. இனிப்பு தேவை, உவர்ப்பு தேவை, காரம் தேவை, புளிப்பு தேவை, எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் சன்னியாசிகளுக்கு ஏன் இதெல்லாம்? சன்னியாசிகள் இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்லவா? ஒரு சன்னியாசி கிட்ட போய் நாம் விளையாடிட்டோமே,
ஒரு சன்னியாசி உபவாசம் இருக்கிறார் அப்படின்னா நாம் அதை சாதாரணமாக நினச்சிண்டு ஆஹா இந்த மகான் உபவாசம் இருக்காரே, இந்த மகான் உபவாசமாக இருக்கிறது ஆபத்தாச்சேன்னு நாம் தவறுதலாக நினச்சிட்டோமே அப்படின்னு ராமச்சந்திரையர் தீர்மானித்து சாஷ்டாங்கமாக ஒரு வேறெந்த மரம் போல மகா சுவாமிகள் காலில் விழுந்தார். விழுந்துட்டு மகா சுவாமிகள்கிட்ட சொன்னார், பெரியவா என்னை மன்னிச்சுடுங்கோ, தெரியாதனமாக நான் உங்கள்கிட்ட விளையாடிட்டேன், தெரியாதனமாக உங்களோட உபவாசத்தை பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் பிட்சை எடுத்துக்க வச்சுட்டேன். உங்களை பிட்சை எடுத்துக்க வச்சு நான் பட்ட அவஸ்தை எனக்குத்தான் தெரியும், இனிமே உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்று கையை தூக்கி கும்பிட்டார். அப்போ மகா சுவாமிகள் சொன்னார் ஒரு புன்னகையோட, இனிமே என்னோட வம்பு தும்புக்கு நீ வரமாட்டியோ இல்லையோ அப்படின்னார். என்னோட வம்புக்கு இனிமேல் நீ வரமாட்டியோ இல்லையோ அப்படின்னு மகா சுவாமிகள் கராராக ராமச்சந்திரையரை பார்த்து கேட்ட உடனே ராமச்சந்திரையர் வரவே மாட்டேன் பகவானேன்னு கையை தூக்கி கும்பிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிட்டார். ஒரு மகானிடம், காஞ்சி மகா சுவாமிகள் போன்ற மகான்களிடம் எந்த காலத்திலையும் அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கும் அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கும் நாம் விளக்கத்தையோ வேறு எதையோ எதிர்பார்க்கக்கூடாது. என்ன காரணத்துக்காக அவள் பண்ணுறது நமக்கு தெரியாது. அந்த மகான் சாப்பிடாமல் இருக்கார்னா அந்த மகானுக்கு பசி உண்டா? அந்த மகான் பட்டினியாக இருக்கார்னா அவருக்கு வயிற்றுக்கு ஏதான ஆகாரம் கேட்டுண்டே இருக்குமா? மகான்களுக்கு ஏது இதெல்லாம்? நமக்குத்தானே எல்லா அவஸ்தையும். ஒரு மகானை பார்த்து நாம் ஆஹா இவர் சாப்பிடாமல் இருக்காரேன்னு நாம் சங்கடப்படலாமா? இது பட்டதனால வந்த விளைவு தான் இவ்வளவு பெரிய கதையும். மகான்களை அவர்கள் போக்கில் நாம் விடணும். அவர்களோட காரியங்களுக்கு நாம் விளக்கம் கேட்கக்கூடாது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் தேடவும் முற்படக்கூடாது. இதைத்தான் ராமச்சந்திரையர் இந்த அழகான நிகழ்வின் மூலம் புரிந்து கொண்டார். மகான் கிட்ட, காஞ்சி மகா சுவாமிகள் கிட்ட நாம் இனிமே போகவே கூடாது, அவரோட விஷயம் அவருக்கு, நம்ம விஷயம் நமக்கு அப்படின்னு ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாராம். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.